வாழக்கூடிய இந்த காலகட்டம் எங்க பார்த்தாலும் ஆபாசங்களின் பக்கம் ஈர்க்கக்கூடிய காலகட்டமா மாறிடுச்சு. எந்த அளவுனா, எனக்கு வந்த சில கவுன்சிலிங்க்கு எங்கிட்ட வரக்கூடிய சில விஷயங்களை, சில கேஸ்களை கூட சொல்றேன். முஸ்லிம் வாலிபன் தன் தாய் மேல ஈர்ப்பு கொள்றான். தன் தாயை பார்த்தால் கூட அவனுக்கு தவறான எண்ணங்கள் தோன்ற அளவுக்கு அவனுடைய சிந்தனைகள் மாறுது. தன்னுடைய சகோதரி மேல ஈர்ப்பு கொள்றான், தன்னுடைய உறவினர் மேல ஈர்ப்பு கொள்றான், தன் அண்ணனுடைய மனைவி மேல ஈர்ப்பு கொள்றான். அனுமதிக்கப்படாத உறவுன்னு தெரிந்தும் அந்த உறவு மேல தவறான எண்ணத்தை கொள்ளக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு மனிதனுடைய மூளைய, குறிப்பா வாலிபர்களுடைய மூளைய ஆக்கிரமிக்கக்கூடிய செயல்பாட்டுல மிகுந்த செயல்பாடுடையதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆபாச படங்கள் மாறிடுச்சு. இத தவிர்க்கிறதுக்கு 1000 காரணிகள் இருந்தாலும் முதல் காரணி அல்லாஹ்வுடைய பயம் மட்டும்தான். ஒரு மனிதன் தன்னை கண்காணிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு என்னைக்கு அவன் நினைக்கிறானோ அப்பதான் முதல்ல பாவங்கள் இருந்து வெளிவரக்கூடிய முதல் ஸ்டெப் எடுத்து வைப்பான். அது வரைக்கும் எடுத்து வைக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னாங்க. குறிப்பா இந்த ஹதீஸ் தனிமையில தவறான காட்சிகளை பார்க்கிறவங்களோ, தவறான செயல்பாடுகளை செய்யறவங்களோ, தவறான எண்ணங்களை தனிமையில வர்றவங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அலமன்ன அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாம பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமத பைதன். என் சமூகத்தில் ஒரு மக்கள் நாளை மறுமையில திஹாமாவுடைய மலையளவு நன்மைகளை சுமந்து வருவாங்க. ஆனால் அந்த நன்மைகளை திஹாமாவுடைய மலையளவு சுமந்து வந்தாலும் அல்லாஹ் அதை தூசிகளாக மாற்றி விடுவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க, அவங்க யாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க உங்களை சார்ந்தவர்கள், அவர் உங்களுடைய மக்கள் தான், உங்க சமூகம் தான், வேற சமூகத்தை பத்தி நான் பேசல. இரவுடைய வணக்கத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, தஹஜ்ஜுடைய தொழுகையோ கியாமுல்லைலுடைய தொழுகையோ நீங்க எப்படி தொழுவீங்களோ அது மாதிரி அவங்களும் தொழுவாங்க. கியாமுல்லைலுடைய தொழுகையை தொழுவான். இப்ப கியாமுல்லைல தொழுகிறவன் ஃபஜ்ர தொழ மாட்டானா? கியாமுல்லைல தொழுகிறவன் 5 வக்து தொழுகை தொழ மாட்டான், நோன்பு வைக்க மாட்டானா? எல்லா காரியங்களையும் செய்வான். ஆனா இப்படி ஒரு மனிதன் வருவான் நாளைக்கு மறுமையில. ஆனா அவனுடைய நன்மைகள் எல்லாம் திஹாமாவுடைய மலையளவு இருந்தாலும் என்னாகும்? தூசியா மாத்தப்பட்டுரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன பாவம் செய்வான்? வெளிப்படையில் அவன் எந்த ஒரு தவறான செயலையும் செய்ய மாட்டான், நல்லவரா இருப்பான். ஆனால் தனிமைன்னு வந்துருச்சுன்னா, இந்த கதவுகள் அடைக்கப்பட்டு ஜன்னல் அடைக்கப்பட்டு யாரும் அவரை பார்க்கலன்னு எண்ணம் வந்துச்சுன்னா போன் எடுத்துருவான், யூடியூப் போயிடுவான், தவறான வெப்சைட்டுக்கு போயிடுவான். ஏன்னா யாரும் அவனை கண்காணிக்கல. அப்ப தவறான செயலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்ப தனிமையில் அல்லாஹ்வுடைய சட்டங்களை முறித்து விடுவான். தனிமையில் அல்லாஹ்வை மறக்கக்கூடியவன் இந்த செயல் செய்தால் அல்லாஹ் அவனுடைய நன்மைகளை திஹாமாவுடைய மலையளவு இருந்தாலும் அல்லாஹ் தூசிகளா மாத்திருவான். ஏன்? அல்லாஹ்வுக்கு இது அவ்வளவு கோபத்துக்குரிய காரியம்.